ஐயா துணை திருநடன உலா வெண்பா. நல்லாறு சாஸ்திரமும் 4 முறை வேதமதும் பொல்லா கலியினால் பொய்ச்சோடி பொல்லா பொடிய கலியோடும் பன்றியடி வேறறவே இடியத்தான் வந்து ஒத்ததென்று. அதாவது இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட பிறகு இந்த உயிர்கள் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் இறைநிலை அடைய முடியும் என்பதை இந்த மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரு நெறியை வகுத்து கொடுக்கப்பட்டது. அதற்கு மதங்களும் சாஸ்திரங்களும் இங்கே உருவாக்கப்பட்டது. பல வகையான புராணங்கள் இவையெல்லாம் சொல்லப்பட்டது. இறைவனை அடைவதற்கு வழிகாட்டப்பட்ட வேதங்கள் இருந்தது. இவையெல்லாம் இந்த கலியினால் போய் சூடி போய் விடுகின்றது. அதாவது எப்போது கலியன் இங்கே தோன்றி வருகின்றானோ, துவாபர யுகத்தினுடைய நிறைவிலே கிருஷ்ண பரமாத்மா அந்த சாஸ்திர வேதங்களை எல்லாம் மாற்றி வைத்து விடுகின்றார். அதற்கு பிற்பாடு தோன்றிய கலியன் கலி வந்த பிறகு மீண்டும் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை அவன் மாற்றி அமைக்கின்றான். அதாவது நட்சத்திரங்களை 27ஆகவும் வாரத்திற்கு 7 நாட்கள் என்றும் வருடத்திற்கு 12 மாதங்கள் என்றும் இப்படியாக அங்கே வளர்பிறை திதி 15, வளர்பிறை திதி 15, தேய்பிறை திதி 15 என்று சொல்லி அந்த திதியை மாற்றி வைக்கின்றான். ராசிகள் 12 ராசிகள் என்று அங்கே மாற்றி அமைக்கின்றான். இப்படியாக ஒவ்வொன்றையும் அவன் தனக்கு ஏற்றவாறு அந்த கலி தன்மையானது ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மாற்றி அமைக்கின்றது. இப்போது அந்த கலியினால் உருவாக்கப்பட்ட அத்தனையும் இந்த கலி அழிகின்ற போது அத்தனையும் அழிந்து விடுகின்றது. நல்லாறு சாஸ்திரம், 4 முறை வேதம், 6 சாஸ்திரங்கள், 4 வேதங்கள், இந்த கலியினால் பொல்லாத கலியினால் பொய் சூடி. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் யாரும் சாஸ்திர நெறியை பின்பற்றுவது கிடையாது. இறைவனை அடைவதற்காக காட்டப்பட்ட அந்த வேதங்களை மக்கள் பின்பற்றுவது கிடையாது. இப்படி ஏனென்றால் அது நம்பிக்கை கிடையாது. யாருக்கும் அந்த சாஸ்திரங்களிலோ அல்லது வேதங்களிலோ எதிலுமே நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் இந்த கலியினால் மாயைக்குள் அகப்பட்டு மக்கள் தன்னிலை உணராமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு அனைத்தும் பொய் சூடி போய்விட்டது. எனது உண்மையென்று யாருமே இப்போது என்ன செய்வது கிடையாது, பின்பற்றுவது கிடையாது. ஆகையால் இந்த பொல்லாத கலியோடு இந்த கலி அழிகின்ற போது இவை எல்லாம் என்ன செய்யும், பொன்றியடி வேறறவே இவை ஒன்றும் இல்லை என்ற நிலையில் இங்கே வந்த நிலையானது உருவாகி இருக்கின்றது. எல்லாராலும் கைவிடப்பட்டு இவை பின்பற்ற முடியாத ஒரு நிலையில் இவையெல்லாம் இருக்கின்றது என்பதை ஐயா இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஐயா உண்டு.